சண்டே மார்னிங் வாரம் முழுக்க ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் ஓடிட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போவுமே மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். குட்டி பாப்பா பாத்திரங்களை ஒரு வேலை எடுத்துக்கிட்டா. இன்னைக்கு சன்சி ஒரு 2-3 நாளாக துணி வந்து மடிக்கலை. அந்த துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கா. மணி காலையில் 9 ஆகுது. இனிமேல் தான் சமையல் வேலையே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே லீவு அப்படிங்கிறதால காலையில் எழுந்திருக்கிறதே 8, 8:30 அந்த மாதிரி தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் சமையல் செஞ்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு வெளியெல்லாம் எங்கேயும் போகிற வேலை இல்லை. ஃபுல் டே நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணி வெளியில் போகலாம் எல்லாரும் கிளம்பிவாங்க அப்படின்னு சொன்னான். திடீர்னு சொன்னதால் ஸ்நாக்ஸ் எதுவும் பிளான் பண்ண முடியல. வீட்டில் இருந்த வேர்க்கடலை மட்டும் வேக வச்சு பாக்ஸில் போட்டு எடுத்துட்டேன். அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் கம்மங்கூழ் கடை இருக்கும். அங்கேயும் கம்மங்கூழ் குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஹரிதாவும் மகத் குட்டியும் ஊரில் இருந்தாங்க தேனியில். 1.5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க. வந்து 2 நாள் ஆச்சு. வந்தன்னைக்கே வந்து பையனை பார்த்துட்டு போயிட்டோம். சார் வந்து இப்போ தான் எழுந்து நிற்கிறாரு. கை பிடிச்சிக்கிட்டோம்னா நடக்கிறாரு. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அம்மா வீட்டில் மட்டன் பிரியாணி போட்டிருந்தாங்க. கடைசி கட்டம் சன்சி வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தா. நாங்கள் வீட்டுக்கு வரும் பொழுதே ஹரிதா, மணி, மகத்குட்டி 3 பேரும் ரெடியாக இருந்தாங்க. எல்லாருமே கிளம்பிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை ஊர் சுற்றுறதுக்காக. டாட்டா காட்டினா டாட்டா காட்டுறான், சாமி கும்பிடுனா சாமி கும்பிடுறான், நிறைய பண்ணுறானுங்க. 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறங்காட்டி எங்களுக்கே நிறையா வித்தியாசமாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கே ஊர் சுற்ற போனோம், எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க.